அனைவருக்கும் வணக்கம். இது குறள் அமுதம். இப்போ தொட்டாசினிங்கி அப்படின்ட்டு ஒரு தாவரம் இருக்கும். அந்த தாவரத்தினுடைய இலைகள் சாதாரணமாக இருக்கும். ஆனால் அதில் கைப்பட்ட உடனே என்ன ஆயிடும்னா அது சினிங்கிட்டு படுத்துக்கிற மாதிரி ஆயிடும். அந்த தாவரத்தோட பேர் தொட்டாசினிங்கி. அது மாதிரி ஒரு மலர் இருக்குது, அனிச்ச மலர். அந்த அனிச்ச மலரை எவ்வளோ மென்மையான விஷயம்னு சொல்றாங்க. அனிச்ச மலரை அந்த மலரை எடுத்து முகர்ந்தாலே அந்த மலர் வாடி போயிடுமா. அதை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அது வாடாது. அந்த மலரை முகர்ந்த மாத்திரத்திலேயே அந்த மலர் வாடிடும். வள்ளுவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. அவங்கள நாம முகம் மாறி ஒரு பார்வை பார்த்தோன்னா, என்னடா இப்ப வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கும்போதே அந்த விருந்து குலைந்து விடும், விருந்து மாறிவிடும் அப்படிங்கிறாருன்னா வள்ளுவர் சொல்றாரு. விருந்தோம்பலுங்கிற அதிகாரம் 90வது குறள். மோப்ப குலையும் அனிச்சம் முகம் திரித்து நோக்க குலையும் விருந்து. அனிச்ச மலரை நாம எடுத்து முகர்ந்த மாத்திரத்திலே அந்த மலர் வாடிவிடும். ஒரு விருந்தினரை நாம் முகம் மாறி பார்க்கின்ற உடனே அந்த விருந்து முறிந்துவிடும். இதெல்லாம் வள்ளுவர் மோப்ப குலையும் அனிச்சம் முகம் திரித்து நோக்க குலையும் விருந்து அப்படிங்கிறாரு. மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம்.